பட்டர்ஸ்காட்ச் கேக்கை பார்பியாக மாற்றின கேக் தான் இது. அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷார்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு கஸ்டமர் கால் பண்ணி எனக்கு கரெக்டாக மொதல் நாள் 9:30க்கு தான் கால் பண்ணாங்க. இந்த மாதிரி எனக்கு பார்பி கேக் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கொஞ்சம் ஏர்லியாக சொன்னாலே டின்னு கின்னு ஏதாச்சும் ரெடி பண்ணியிருப்பேன், போய் வாங்கிட்டு வந்திருப்பேன். அவங்க லேட்டாக சொன்னதுனால என்கிட்ட பார்பி கேக் டின்னு இல்லை. அதுக்கப்புறமா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரே யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஐடியா வந்துச்சு. 2 7" டின்னில் 1 kg பேட்டர் தனித்தனியாக பிரித்து போட்டு அதுக்கப்புறமா நான் 1 கிலோ பேக் பண்ணாமல் 1.25 கிலோ பேக் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் பீஸ் வெட்டுற மாதிரி இருக்கும். கரெக்டாக கேக் வெயிட் வரணுங்கிறதுக்காக 1.25 கிலோ பேக் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கிட்டேன். 2 டின்லையும் பேக் ஆன கேக்கை சிங்கிள் கேக் 3 லேயராக மொத்தம் 6 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் லேயர்ஸை கரெக்டாக கொஞ்சம் கட் பண்ணி கரெக்டாக இந்த கவுன் ஷேப்புக்கு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் மேலே 1M நாசில் வச்சு ஃபுல்லாக ரோசட் போட்டு அதுக்கப்புறமா டாலுக்கு ட்ரெஸ்லாம் போட்டு ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன். ஃபைனலி கேக்கோட அவுட்கம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கு பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேக்கோட டிசைனுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க அவங்க பொண்ணோட பேர் அதுக்கப்புறம் 6 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொண்ணோட பேரை கீழே போர்டில் எழுதிட்டு 6 அப்படிங்கிறத சாக்லேட்டில் மோல்ட் பண்ணி வச்சுட்டேன். கேக்கோட அவுட்கம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்குமே கேக்ஸ் ப்ரௌனிஸ் எது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.